Hi guys, welcome back to my channel. ஸோ எனக்கு ஒரு 2 days ஹாலிடே இருந்துச்சு. ஸோ அதுவாசி நான் வந்து பட்டவத்துலேருந்து ஈப்போக்கு வந்து ட்ரெயின் எடுத்து போய் என்னோட ஹாலிடேயை என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கேடிஎம் பட்டவத். இதுதான் வந்து அதோட வியூ. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பினாங் வியூ தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக கட்டின பினாங் சென்ட்ரலோட வியூவும் தெரியும். ஆன் தி ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ராயோட வியூ தெரியும். ஸோ வாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி ட்ரெயின்குள்ளார எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு கொஞ்சம் தாங்கா இருக்கும். தாங்காவில் இறங்குனீங்கன்னா ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பிளாட்ஃபார்ம் பார்த்து நீங்கள் தாங்காவில் கீழே இறங்கி ட்ரெயினில் ஏற வேண்டியதான். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு இந்த ட்ரெயின் இருக்கும். ட்ரெயின் பேர் வந்து கேடிஎம் கம்யூட்டர். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 12 வழி 80 காசு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ கேடிஎம்மில் வந்து இறங்கிட்டோம். வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கேடிஎம் விண்டேஜ் ஸ்டைலில் வந்து அழகாக கட்டியிருப்பாங்க. அண்ட் தென் வி வென்ட் ஃபார் நசி கண்டா வாங்கி. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நசி கண்டா மினிமல் டேஸ்ட்டில் இருக்கிற நசி கண்டா. அண்ட் தென் டின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைனீஸ் ஹாக்கர் ஸ்டால் போயிருந்தோம். ஸோ நான் சாக்கோத்தியா ஆர்டர் பண்ணேன், சோயா ஆர்டர் பண்ணோம். இந்த சோயா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் தென் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சப்பாத்தி சாப்பிட்டாங்க. அண்ட் தென் ஸோ நைட் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எங்கே பார்த்தீங்கன்னா புலாத்தான் சுல்தான் அஸ்லான் ஷா. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேரு ஜாயாவில் இருக்குது. ஸோ போனோன்னே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறையா ஸ்டால் இருந்துச்சு, சாப்பாடு கடைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால் ரொம்ப நிறையா இருந்துச்சு, கேம்ஸு. ஸோ இது வந்துட்டு அடால்ட்டும் விளையாடினா சில்ட்ரன்ஸும் விளையாடினா. ஸோ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து இது பார்த்தோன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆனதுனால அவங்க வந்து இந்த கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாங்க. இந்த கேமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 35 ரிங்கெட் ஃபார் கிட்ஸ். அடால்ட்க்கு வந்து 55 ரிங்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அடால்ட்டும் விளையாடுவாங்க, சில்ட்ரனும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டோட ஃபேஸில் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த கேமில் ஜாயின் பண்ணி இவங்க ஒரு ஆள் மிச்சம் 4 பேர் வந்து ஒரு 4 மில்லிஸ் வந்து இருந்தாங்க காய்ஸ். இவங்க 5 பேர் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கேமோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 minutes. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளாரே தான் வந்து நீங்கள் வந்து விளையாடுவீங்க. நான் பார்த்தேன் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இட்ஸ் லைக் ஒரு 8 to 10 laps வந்து நீங்கள் ஃபுல்லாக டர்ன் பண்ணி வருவீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன். த ப்ரைஸ் வாஸ் எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ. பட் நான் அவங்கள்ட்ட கேட்கும் போது வாஸ் இட் ஒர்த், நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணி இந்த கேம் விளையாண்டு வந்து இஸ் இட் ஒர்த் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ஹி சேட் இட் இஸ் ஒர்த் இஃப் யூ ரியலி என்ஜாய் திஸ் கேம். ஓகே, another thing, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துலேயே சுற்றிட்டு இருந்த வசி மேபி நீங்கள் ஒரு 3-4 ரவுண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு போரிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் தே ஆல்சோ ப்ரொவைடட் ஹெல்மெட். அந்த பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருந்தாங்களா, அந்த பிளாக் கலர் மாஸ்க் வந்து அவங்க தனியாக 5 ringgit வாங்கினாங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட் ஆன் யோர் நெக்ஸ்ட் விசிட். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூ கொடுப்பாங்க. அந்த ஷூ டைப் வந்து கத்தா டைப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு த ப்ளேஸ், நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸும் கூட்டிகிட்டு வரணும், அடால்ட்ஸும் நீங்கள் வந்து விளையாடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது கேம் பார்க்குறதுக்கு. எனக்கே ஆசை வந்துடுச்சு. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகுனாலும் இந்த கேம் விளையாண்டு நீங்கள் ஓட்டின இந்த வந்து ஏன்னாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் போய் மற்றவங்களை இடித்து டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து தங்கவும் ஜவாப் பண்ணணும். ஸோ ஓடும் போது பார்த்து இடிக்காமல், மற்ற காடி இடிக்காமல் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கிங் செய்கிறேன் as யூஷுவல். நான் வந்து சிம்பிளாக ரசம் ஆக்கிட்டு கோழி சம்பால் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா ஜாமாவும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குக் பண்ணேன். ஸோ வாயில் நான் வந்து இந்த ரசத்தை ஆக்கிட்டு இருக்கும் போது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரசம்னா வச்சு முடிச்சுட்டு அதுக்கு என்னென்ன அரைக்கணும், என்னென்ன வீட்டணும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரசத்துக்கும் சரி கோழி சம்பாலுக்கும் சரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரசம் ஆக்கி முடித்தேன். கரெக்டாக அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சிக்கனை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு கோழி ஒரு ஃபுல் கோழி. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டைம் பிடிச்சனால என்னோடய குக்கிங் வந்து 3 hours மேலேயே போணுச்சு மொத்தமாக.
ஸோ ஒன்ஸ் ரசம் ஆக்கி முடிச்சிட்ட கையோட அவங்க வாங்கிட்டு வந்தோன்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்து கோழி சம்பால் ஆக்கி முடிக்கிறதுக்கு மணி வந்து 3 மணி ஆச்சு. ஸோ அதை ஆக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, கோழி சம்பாலில் தண்ணினா ஊற்றிட்டு சம்பால்னா கொதிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொதிக்க மாட்டேங்குது. நானும் முன்னுக்கு போய் ஹாலில் உட்காந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்டா கொதிக்க மாட்டுதுன்னு பார்த்தா கடைசியாக கேஸே முடிஞ்சிருச்சுங்க. அதனால் திருப்பி அந்த கேஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்னோடய கோழி சாம்பார் செஞ்சு முடிச்சிட்டேன் வித் ரசம். ஸோ என்னோடய சிஸ்டர் இன்லா வந்து ரைஸ் ஆக்குனாங்க. அண்ட் தென் சாயந்தரம் நாங்கள் வெளியே போகும்போது ஒரு ஆஃபீஸ் விஷயமா போகும்போது ஹார்ன்பில் பார்த்தோம். எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. இந்த ஹார்ன்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக ஆச்சு. நைட்டு வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்காக சீக்ரெட் ரெசிபி கேக் வாங்கியிருந்தாங்க. நான் கேட்டேன்னு அவங்க எல்லாமே டொரியான் சாப்பிட்டாங்க. இந்த ஒரு டொரியான் மட்டும் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சேன். எனக்கு ரம்புத்தான் வந்து அந்த செல்லை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அதில் இனிப்பே இல்லை, அதனால எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் மறுநாள் வந்து நாம் காலைல கேடிஎம் போகிற வழியில் இந்த பில்டிங் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேடிஎம்மே ஆக்சுவலி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சைட் எல்லா பில்டிங்கும் வந்து ஓல்ட் ஸ்டைலில் இருக்கும். விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். காலைல நீங்கள் பார்க்கும்போது அப்படி காமா க்ளவுடியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்த நீங்கள் பார்க்கும் போது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் ஏறி உட்காந்தானே ஃபர்ஸ்ட் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயில் இருந்துச்சு. 2 கோயில் இருந்துச்சு. ஒன்று வந்து இஃப் நாட் மிஸ்டேக்கன் இட்ஸ் விநாயகர் டெம்பிள், another one இஸ் காளியம்மன் டெம்பிள். அந்த காளியம்மன் டெம்பிள் வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முடிஞ்சோடனே நம்ம ஹாலிடே இஸ் ஓவர். ஸோ வி ஆர் பேக் டு பட்டுவட். ஸோ போகிற வழியில் அழகான வியூ இருந்துச்சு. சரி, அதை கேப்சர் பண்ணி இதோட கிளம்புறேன். பாய். Thank you for watching my video, guys.